பாலாஜி வணக்கம். தமிழக லஞ்ச ஒழிப்புத்துறை இயக்குநராக இருந்த IPS அதிகாரி அருண் அந்த பதவியிலிருந்து திடீரென்று மாற்றப்பட்டு அவருக்கு போலீஸ் அகாடமி, அதாவது காவல்துறை பயிற்சி பள்ளி இயக்குநராக அவர் மாற்றப்பட்டிருக்கிறார். வழக்கமாக காவல்துறை அதிகாரிகள் பணியிட மாற்றம் என்பது அவ்வப்போது நடைபெற்று வரக்கூடிய ஒன்றுதான். ஆனால் அதற்கு மாறாக இந்த அருணுடைய இந்த பதவி மாற்றம், பொறுப்பு மாற்றம் என்பது கூடுதல் முக்கியத்துவம் வாய்ந்த கவனத்தை ஈர்த்த ஒன்றாக தான் பார்க்கப்படுகின்றது. அதன்படி இந்த புதிய மாற்றத்தின்படி லஞ்ச ஒழிப்புத்துறை இயக்குனர் பொறுப்பை கூடுதலாக மகேஸ்வரி IG கவனிப்பார் என்று தமிழக அரசு அறிவித்திருக்கிறது. மகேஸ்வரியை பொறுத்தவரையில் அவர் ஏற்கனவே லஞ்ச ஒழிப்புத்துறையில் சிறப்பு விசாரணை பிரிவு அதிகாரியாக பொறுப்பு வகித்து வந்தவர். அவருக்கு கூடுதலாக லஞ்ச ஒழிப்புத்துறை இயக்குனர் பொறுப்பையும் அவர் கூடுதலாக வகிப்பார் என்றும் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. கிட்டத்தட்ட அருண் IPS பொறுத்தவரையில் லஞ்ச ஒழிப்புத்துறை இயக்குநராக இந்த பொறுப்புக்கு ஒரு 49-50 நாட்களுக்குள்ளாகவே இந்த மாற்றம் நடைபெற்று இருப்பதையும் பார்க்கின்றோம். இந்த பதவியிலிருந்து கிட்டத்தட்ட கடந்த ஒரு வாரத்தில் மட்டுமே அருண் லஞ்ச ஒழிப்புத்துறை இயக்குநராக பொறுப்புக்கு வந்த அந்த ஒரு வாரத்தில் மட்டுமே தீவிர சோதனைகள் தமிழகம் முழுக்க லஞ்ச ஒழிப்புத்துறை தொடர்பாக தீவிரமான சோதனைகளை மேற்கொண்டு கவனத்தை ஈர்த்த ஒரு அதிகாரி என்றே சொல்லலாம். குறிப்பாக இந்த கிருஷ்ணகிரி, திருவள்ளூர், தேனி, தஞ்சாவூர் உள்ளிட்ட 11 அரசு அலுவலகங்கள் மற்றும் மாநில எல்லை சாவடிகளில் நடத்தப்பட்ட அதிரடி சோதனையில் 23 லட்சம் கணக்கில் வராத பணம் பறிமுதல் செய்யப்பட்டு 7 அதிகாரிகள் கைது செய்யப்பட்டார்கள். அப்போது பரபரப்பாக பேசப்பட்ட ஒரு IPS அதிகாரி தான் அருண். இந்நிலையில் லஞ்ச ஒழிப்புத்துறையிலிருந்து மாற்றப்பட்டு தற்போது அவர் காவல்துறை அகாடமி இயக்குநராக பொறுப்பு வகிப்பார் என்று இந்த மாற்றம் செய்யப்பட்டிருக்கின்றது. 49-50 நாட்களுக்குள்ளாக இந்த மாற்றம் செய்யப்பட்டிருப்பது என்பதும் மிகுந்த முக்கியத்துவம் வாய்ந்த ஒன்றாக தான் பார்க்கப்படுகிறது. இதற்கு முன்னதாக திமுக ஆட்சியின் போது சென்னை மாநகர காவல் ஆணையராக பணியாற்றி வந்தவர் தான் அருண் IPS. 2026 தமிழக சட்டமன்ற தேர்தல் சமயத்தில் கூட தேர்தல் ஆணையத்தால் மாற்றப்பட்டு காத்திருப்போர் பட்டியலில் வைக்கப்பட்டார். அதற்கு பிறகுதான் மே மாத இறுதியில் லஞ்ச ஒழிப்புத்துறைக்கு மாற்றம் செய்யப்பட்டார். மே மாதம் 25ஆம் தேதி அந்த மாற்றம் என்பது நடத்தப்பட்டது. அதாவது தேர்தல் நடத்தை விதிமுறைகள் அமலில் இருந்த போதே தேர்தல் ஆணையத்தின் உத்தரவின் பேரில் அவர் சென்னை காவல் ஆணையர் பதவியிலிருந்து மாற்றப்பட்டு காத்திருப்போர் பட்டியலுக்கு மாற்றப்பட்டார். அதற்கு பிறகு மே மாத இறுதி 25ஆம் தேதி என்றுதான் லஞ்ச ஒழிப்புத்துறை இயக்குநராக அவர் மாற்றப்பட்டு இந்த பொறுப்பை வகிப்பார் என்று அந்த மாற்றம் செய்யப்பட்டது. அப்போது முதலே அரசியல் ரீதியாக பல்வேறு விமர்சனங்கள் எல்லாம் கூட முன்வைக்கப்பட்டு வந்தது. குறிப்பாக கடந்த திமுக ஆட்சியின் போது அவருடைய செயல்பாடுகள் உள்ளிட்ட பல்வேறு விடயங்களை முன்னிறுத்தி அரசியல் ரீதியாக பல விமர்சனங்கள் அருண் IPS பொறுத்தவரையில் லஞ்ச ஒழிப்புத்துறை பொறுப்பு அவரிடம் கொடுக்கப்பட்டது தொடர்பாக பல்வேறு எதிர் விமர்சனங்கள் எல்லாம் கூட கடுமையாக முன்வைக்கப்பட்டு வந்தது. இருந்தாலும் அவர் தன்னுடைய பணியை சிறப்பாக செய்து வந்தார். பல்வேறு இடங்கள் அதிரடியாக சோதனை மேற்கொள்வது, அதே போன்று முன்னாள் அமைச்சர்கள் அவருக்கு சொந்தமான இடங்களில், குறிப்பாக ஏவாவேல் உள்ளிட்ட அவருக்கு சொந்தமான இடங்கள் எல்லாம் சோதனை மேற்கொண்டது உள்ளிட்ட பல்வேறு பணிகள்லாம் அதிரடியாக மேற்கொள்ளப்பட்டது. அதையும் தாண்டி அவருடைய பணி மாற்றம் என்பது மிகுந்த முக்கியத்துவம் வாய்ந்த ஒன்றாக பார்க்கப்படுகிறது. லஞ்ச ஒழிப்புத்துறை இயக்குநராக இருந்த அருண் IPS மாற்றப்பட்டு அவர் காவல்துறை பயிற்சி பள்ளி இயக்குநராக மாற்றப்பட்டிருக்கிறார். லஞ்ச ஒழிப்புத்துறை இயக்குநராக IG மகேஸ்வரிக்கு அந்த பொறுப்பு கூடுதலாக வழங்கப்பட்டிருக்கிறது. லஞ்ச ஒழிப்புத்துறையில் சிறப்பு விசாரணை பிரிவு அதிகாரியாக பணியாற்றி வந்த மகேஸ்வரி இன்னும் கூடுதலாக லஞ்ச ஒழிப்புத்துறை இயக்குநர் பொறுப்பை வகிப்பார் என்று அறிவிக்கப்பட்டிருக்கிறது. 50 நாட்களுக்குள்ளாக இந்த மாற்றம் நடைபெற்று இருப்பதும் மிகுந்த முக்கியத்துவம் வாய்ந்த ஒன்றாக பார்க்கப்படுகின்றது. பாலாஜி.